ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி புதுசாக மாற்றப்பட்டிருக்க சிலபஸ் படி கலைச்சொற்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் 10 கேள்விகள் கேட்குறாங்க. அதில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, பல்துறை சார்ந்த கலைச்சொற்களே, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை சொல்லுக்கு நேராக தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லுக்கு நேராக தமிழ் சொற்களை, அதாவது ஆங்கில வேர்டு கொடுத்துட்டு அதை தமிழில் கொடுத்துருவாங்க. இது எப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணமாக பாருங்கள் கொடுத்துருக்காங்க. சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி, வலசை அப்படின்னா மைக்ரேஷன், ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி, மரபணுனா ஜீன், கடல் மயில் அப்படின்னா நாட்டிக்கல் மயில். இவ்வாறு தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி 6ஆம் வகுப்பை பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்பை பார்த்துட்டு போகலாம். முதல்ல 6ஆம் வகுப்பு கண்டம் அப்படின்னா கான்டினென்ட். முதல்ல நம்ம கான்டினென்ட் அப்படின்னா கண்டம் அப்படின்னு படிக்கணும். இரண்டாவது கிளைமேட் அப்படின்னா நிலை. மூன்றாவது வானிலை என்றால் வெதர். கிளைமேட் அப்படின்னா காலநிலை. இங்கே நிலைன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கிளைமேட் அப்படின்னா காலநிலை, வெதர் அப்படின்னா வானிலை. இரண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மைக்ரேஷன் அப்படின்னா வலசை. வலசை அப்படின்னு சொல்லலாம், வலசை போதல் அப்படின்னு சொல்லலாம். சாங்சுரி அப்படின்னா புகலிடம். சாங்சுரி என்றால் புகலிடம். 6வது கிராவிடேஷனல் ஃபீல்டு என்றால் புவியீர்ப்பு புலம். கிராவிடேஷனல் ஃபீல்டு என்றால் புவியீர்ப்பு புலம். இதுவே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்றால் புவியீர்ப்பு விசை. இரண்டத்துக்கு வித்தியாசத்தை பார்த்துக்கணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்றால் புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபீல்டு என்றால் புவியீர்ப்பு புலம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் செயற்கை நுண்ணறிவு. மீத்திறன் கணினி என்றால் சூப்பர் கம்ப்யூட்டர். சேட்டிலைட் என்றால் செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் என்றால் நுண்ணறிவு. எஜுகேஷன் என்றால் கல்வி. பிரைமரி ஸ்கூல் என்றால் தொடக்கப்பள்ளி. ஆரம்பப்பள்ளின்னு சொல்லலாம், தொடக்கப்பள்ளின்னு சொல்லலாம். ஆனால் புக்கில் தொடக்கப்பள்ளின்னு தான் கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் தொடக்கப்பள்ளின்னு எடுத்துக்கங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூலில் என்றால் மேல்நிலைப்பள்ளி. லைப்ரரி அப்படின்னா நூலகம். எக்ஸலேட்டர் என்றால் மின் படிக்கட்டு. லிஃப்ட் என்றால் மின் தூக்கி. இது இரண்டுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். எக்ஸலேட்டர் என்றால் மின் படிக்கட்டு, லிஃப்ட் என்றால் மின் தூக்கி அப்படின்னு தெரியணும். இரண்டுக்குமே வித்தியாசத்தை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா மின்னஞ்சல் என்றால் இமெயில். காம்பேக்ட் டிஸ்க். மின்னஞ்சல் என்றால் இமெயிலு. காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா அது குறுந்தகடு. காம்பேக்ட் டிஸ்க் என்றால் குறுந்தகடு. இ லைப்ரரி என்றால் மின் நூலகம். இ லைப்ரரி இதற்கு மின் நூலகம். இபுக் அப்படின்னா மின் நூல். மின் நூல்னு சொல்லலாம், மின் புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். மின் நூல், மின் புத்தகம், இதை ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த இ மேகசின் அப்படின்றா அதற்கு பருவ இதழ். நல்வரவு என்றால் வெல்கம். வெல்கம்னா நல்வரவு. ரெடிமேட் ட்ரெஸ் என்றால் அது ஆயத்த ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ் என்றால் ஆயத்த ஆடை. ஸ்கல்ப்சர் என்றால் சிற்பம். ஸ்கல்ப்சர்னா சிற்பம். மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. அழகு சாதன பொருட்கள்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒப்பனை ஞாபகம் வச்சிங்க, ஒப்பனை. சிப்ஸ் இது சில்லுகள். சிப்ஸ் என்றால் சில்லுகள். டிஃபன் இது சிற்றுண்டி. சிற்றுணா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. அடுத்ததா கமாடிட்டி என்றால் பண்டம். கடற்பயணம் என்றால் வொயேஜ். ஃபெரிஸ். ஃபெரிஸ் என்றால் பயணப்படகுகள். என்டர்பிரனர் என்றால் தொழில் முனைவோர். என்டர்பிரனர் என்றால் தொழில் முனைவோர். பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ். பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ். அடல்ட்ரேஷன் என்றால் கலப்படம். அடல்ட்ரேஷன் என்றால் கலப்படம். அடுத்தது கன்சியூமர் என்றால் நுகர்வோர். கன்சியூமர் என்றால் நுகர்வோர். வணிகர் என்றால் மெர்ச்சன்ட். மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம். நாட்டுப்பற்று என்றால் பேட்ரியாட்டிசம். லிட்ரேச்சர் என்றால் இலக்கியம். லிட்ரேச்சர் என்றால் இலக்கியம். ஆர்ட் கேலரி என்றால் கலைக்கூடம். ஆர்ட் கேலரி என்றால் கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்றால் மெய் உணர்வு. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்றால் மெய் உணர்வு. ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. இன்னொன்று ட்ரஸ்ட் மீ, பிலீவ் மீ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிலீவ் மீ அப்படின்னா நம்பு அப்படின்னு அர்த்தம். இங்கே இந்த ட்ரஸ்ட் வேறு, அந்த ட்ரஸ்ட் வேறு.
இரண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. அதனால் ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வாலண்டியர் அப்படின்றால் தன் ஆர்வலர், தன் ஆர்வலர். ஜூனியர் ரெட் கிராஸ் என்றால் இளம் செஞ்சிலுவை சங்கம், இளம் செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் என்றால் சாரண சாரணியர். இதில் கைடு அப்படின்னா வழிகாட்டி அப்படின்னு தெரியும். ஸ்கவுட்ஸ் அப்படின்னா சாரண சாரணியர் ஞாபகம் வச்சுங்க. சோசியல் ஒர்க்கர் என்றால் சமூக பணியாளர். மனிதநேயம் என்றால் ஹியூமனிட்டி, ஹியூமனிட்டி ஞாபகம் வச்சுங்க. இரக்கம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஹியூமனிட்டினா இரக்கம் அப்படின்னு யாராவது படிச்சிருந்தீங்கன்னா, ஹியூமனிட்டி இரக்கத்துக்கு கம்பேஷன் அப்படின்னு இன்னொரு வேர்டு இருக்குது, கம்பேஷன் ஞாபகம் வச்சுங்க. மனிதநேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி. மெர்சி அப்படின்னா கருணை, மெர்சி அப்படின்றா கருணை. உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை என்றால் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் பிரைஸுக்கு நோபல் பிரைஸ் தான் நோபல் பரிசு அப்படிமோ. லாரிக்கு சரக்கு உந்து, லாரிக்கு சரக்கு உந்து. இதுவே ட்ரக்குக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்கள். லாரிக்கு சரக்கு உந்து, இதுவே ட்ரக்குக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரக்கு என்ன வரும். அடுத்தது மியூசியம், மியூசியம் அப்படிங்கிறது என்ன வரும். ஏன்னு பார்த்தோம்னா அங்கே ஆர்ட் கேலரி அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம்ல, அதுக்கு மியூசியத்துக்கு என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒன்று வரும், இதை நம்ம வரப்போகிற வீடியோலேயே நம்ம பார்ப்போம். அதற்கு என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்ததாக பொயட், POET, பொயட், அதற்கு என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.